ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பான தேவஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சர்வலோகத்தை உண்டாக்கிய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு இன்றைக்கும் ஜெப தாபங்கள், ஆத்தும தாகங்கள், வேத வசன தாகங்கள், தேவன் மேல் எல்லாவற்றுக்கும் மேல் தாகங்கள், ஆத்தும தாகம் உள்ளவர்களை தனது பரிசுத்த ஆவியால் நிரப்ப கர்த்தர் இயேசு காத்திருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவர் இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தாகத்தோடு கூட தேவ சமூகத்துல 10 நாட்கள் இரவும் பகலும் அவர்கள் வாஞ்சியோடு தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ஆவியானவருக்காக, பிதாவின் ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் மேல் அக்கினிமயமாய் ஆவியானவர் வந்தார். பலத்த காற்றோடு வந்தார். வல்லமையான அடையாளங்களோடு வந்தார். பல பாஷைகளை பேச வைத்து இயேசுவே தேவன் என்று உலகமெங்கும் போதிக்க வைக்கிற மகத்துவமுள்ள ஆவியானவர் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம் சிலுவையில் கிழிக்கப்பட்டது. பாவ மன்னிப்புக்கான ரத்தம் இதயத்தில் வழிந்தோடுகிறது. அடுத்ததாக அவருடைய இருதயத்தில் கிழிக்கப்பட்ட அந்த விழாவில் இருந்து ஜீவ தண்ணீர் இறங்கி ஓடியது. இதோ இந்த ஆற்று தண்ணீர் எப்படி இறைச்சலோடு கூட அது இறங்கி வடிகிறதோ, அது போலவே சர்வத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசுவின் இதோ கிழிக்கப்பட்ட விழாவிலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் ஜீவ தண்ணீர் இதோ வழிந்தோடிக்கொண்டே இருக்கிறது. என் அன்பானவர்களே, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரட்டும் என்றார். அவன் மேல் நான் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்றார். நம்மை பரிசுத்தமாக்கும் ஆவியானவர், நம்மை பலப்படுத்தும் ஆவியானவர், ஜெயிக்க வைக்கும் ஆவியானவர், நம்மை சாத்தானின் கோட்டைகளை மிதிக்க வைக்கும் ஆவியானவர், இயேசுவே கர்த்தர் என்று உலகமெங்கும் உயர்த்த வைக்கும் ஆவியானவர், இந்த வழிந்தோடும் ஜீவ தண்ணீர் போல வற்றாது நீரூற்றான ஆவியானவர் நம் ஆண்டவராக இயேசுவின் கிழிக்கப்பட்ட விழாவிலிருந்து இன்றைக்கும் அவர் வழிந்தோடிக்கொண்டே இருக்கிறார். உலகம் முடியும் மட்டும் இதை மனிதர்கள் தாகத்தோடு ஆண்டவரை தேடும்போது இப்படித்தான் இயேசுவின் விழாவிலிருந்து ஆவியானுடைய தண்ணீர் உலகமெங்கும் வழிந்தோடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் தாகமுள்ளவர்களாக மாற வேண்டும். வெறும் சுவிசேஷத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, உங்களை அர்ப்பணித்தவர்களாக மாற வேண்டும். இயேசுவின் மேல் தாகத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் ஆத்தும தாகத்தோடு இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு தாகத்தோடு இருக்க வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடியும் ஜீவ தண்ணீரின் ஆவியானவர் இதோ அந்த ஆற்று வெள்ளத்தை போலதான் உங்களையும் நம்மையும் அவர் நிரப்புவார். நம்மிலிருந்து இதே ஜீவ தண்ணீர் ஆற்று வெள்ளத்தை போல இயேசுவின் ஆவியானவர் வழிந்தோடி பல ஜாதி ஜனங்களை ஆவியானவர் ரட்சிப்பார். நாம் தாகத்தோடு நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, தாகமுள்ளவன் மேல் இயேசுவின் ஆவியானவரை ஊற்றுகிறீர். பிதாவின் ஆவியானவர் இதோ பரிசுத்த ஆவியானவர் தாகமுள்ள ஒவ்வொரு மேலும் வழிந்தோடுகிற ஆவியானவர். இந்த ஆற்று வெள்ளம் எப்படி என்றைக்கு வழிந்தோடுகிறதோ, கரை புரண்டு போகிறதோ, அதுபோல உமது விழாவிலிருந்து இயேசுவே ஆவியான தேவன் வழிந்தோடிக்கொண்டே இருக்கிறார். எங்களை நிரப்போம். இந்தியாவை ஆதாயப்படுத்த, இந்திய மக்களை ஆதாயப்படுத்த, ஆண்டவரே சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிக்க எங்களை அபிஷேகியம், எங்களை அபிஷேகியம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.